பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள போட்டியாளரான வனிதா தனது மூன்றாவது மகளான ஜோவிகாவை கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி கடத்தி சென்றதாக வனிதாவின் இரண்டாவது கணவர் ஆனந்த்ராஜ் ஹைதராபாத் அருகே உள்ள செலந்திராபாத் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். பின்னர் கடந்த 4 மாதங்களாக ஜோவிகாவை தேடி வந்ததாகவும் தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக வனிதாவுடன் ஜோவிகா உள்ளதை அறிந்து சென்னைக்கு வந்ததாக தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தெலுங்கானா போலீஸ், மனித உரிமை ஆணைய அதிகாரி மற்றும் நசரத்பேட்டை போலீசார் என அனைவரும் நேற்று முன்தினம் வனிதாவிடம் பிக் பாஸ் வீட்டிலேயே தனியாக அழைத்து விசாரணை நடத்தினர். அதன் பின்னர் நேற்று முன்தினம் மாலையே 5 மணிக்கு வனிதாவின் மகளை வரவழைத்து அவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்க திட்டமிடப்பட்டது. அதன்படி நேற்று முன்தினம் மாலை 5 மணிக்கு ஜோவிகா பிக் பாஸ் வீட்டை அடைந்தார். வனிதாவின் வழக்கறிஞர் ஸ்ரீதர் வனிதாவின் மகளை பாதுகாப்பாக அழைத்து வந்தார். பின்னர் ஜோவிகாவுடன் தனியாக விசாரணை நடத்தி ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டது. விசாரணையில் ஜோவிகா தெரிவித்தது என்னவென்றால், நான் என் விருப்பமாகத்தான் அம்மாவுடன் சென்றேன். கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி அம்மாவிற்கு போன் செய்து தன்னை அழைத்து செல்லுங்கள் என்றேன். அம்மாவும் ஒரு காரில் வந்தார். அங்கிருந்து நேராக கோவை சென்றோம். அங்கு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். பின்னர் எங்கள் உறவினர் ராகவி அத்தை வீட்டில் தங்கியிருந்தோம். அம்மா பிக் பாஸ் வீட்டிற்குள் செல்ல வேண்டும் என்பதால் தற்போது நானும் என் அக்காவும் மற்றொரு அபார்ட்மெண்டில் தங்கியிருக்கிறோம். எங்களை பார்த்துக் கொள்ள வேலையாட்கள் இருக்காங்க, அத்தையும் இருக்காங்க. என் அப்பாவுடன் வசிப்பது எனக்கு பிடிக்கல. எப்போதும் அப்பாவின் நண்பர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் ஒரு சிலர் பெயர் மட்டுமே எனக்கு தெரியும். எனவே நான் என் அம்மாவுடன் இருக்க விருப்பப்படுகிறேன் என தெரிவித்துள்ளார். இதன்படி தெலுங்கானாவில் இருந்து வந்திருந்த வனிதாவின் இரண்டாவது கணவர் ஆனந்த்ராஜ் வந்த வேகத்தில் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார். இந்த சம்பவத்தால் பிக் பாஸ் வீட்டில் ஒரு விதமான பரபரப்பு காணப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே வேளையில் பிக் பாஸ் வீட்டிற்குள் மற்றொரு போட்டியாளரான மீரா மிதுன் அவர்களுக்கும் ஒரு சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. ரூபாய் 50,000 கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சென்னை தி நகரில் உள்ள ரஞ்சிதா என்பவர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன்படி வரும் 9ஆம் தேதி மீரா மிதுன் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்பது விதி. இருந்தாலும் தற்போது மீரா மிதுன் பிக் பாஸ் வீட்டிற்குள் இருப்பதால் கால அவகாசம் கேட்டுள்ளார். எது எப்படியோ பிக் பாஸ் சீசன் 3 மற்ற செக்மெண்டை விட பரபரப்பாக செல்லும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது.